சென்னைக்கு அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் புதிய நகரம் உருவாக்கப்படும், திருப்போரூரில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளன. நிதியமைச்சராக தங்கம் தென்னரசு பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். அப்போது தமிழ்நாடு இளைஞர்களுக்கு உயர்நுட்ப வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் திறன்மிகு மையம் அமைக்கப்படும் என அவர் கூறினார். சென்னை மற்றும் கோவையில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் புதிய நகரம் உருவாக்கப்படும் என அறிவித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, சைதாப்பேட்டை தாடண்டர் நகரில் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு ஊழியர்களுக்கான சி பிரிவில் 190 குடியிருப்புகள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னைக்கு அருகே ஒரு புதிய நகரம் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்படும். தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், நிதிநுட்ப வணிக மண்டலங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள், உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள், வங்கி மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், வர்த்தக மையங்கள், மாநாட்டு கூடங்கள் மட்டுமின்றி அரசு மற்றும் தனியார் துறையின் மூலம் கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் அளிக்கும் நிறுவனங்களும் இந்நகரத்தில் அமைக்கப்படும். சென்னை அருகே உள்ள திருப்போரூரில் 4375 ஏக்கர் அரசு நிலப்பரப்பில் சென்னையின் 6வது நீர்த்தேக்கம் 350 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். சென்னையில் 88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 மழைநீர் உறிஞ்சும் பல்லுயிர் பூங்காக்கள் உருவாக்கப்படும். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் கொடுங்கையூர், தாம்பரம் ஆகிய பகுதிகளில் கழிவில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஆலை நிறுவப்படும். சென்னையில் குடிநீரை சீராக வழங்கிட முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் 2423 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த 3 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். சென்னை கொளத்தூரில் உள்ள முதல்வர் படைப்பகம் மக்கள் வரவேற்பை பெற்ற நிலையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் 30 இடங்களில் ஒரு மையம் தலா 5 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். சேலம், கடலூர் மற்றும் நெல்லை ஆகிய மாவட்டங்களில் 1 லட்சம் புத்தகங்களுடன் கூடிய நூலகம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.